ஆக்சுவலாக இங்கே பைரவா காடு மகாராஷ்டிராவில் ஏறலான்னு வந்தேன். ஆல்ரெடி டைம் 3 மணி ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த டைமில் போகலாமா, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் மேலே போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும், கீழே வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இப்போ போகாத தம்பி அப்படின்னாரு. அட்லீஸ்ட் நான் வந்துட்டேன், பாதி தூரமாக நான் ஏறிட்டு போகிறேன், நாளைக்கு கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சரி உன் விருப்பம்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. நீ எங்கேயாவது இடையில மாட்டிக்கிட்ட, ஏதாவது பிரச்சனைனா, உன் ஃபோனில் சிக்னல் இருக்குன்னா எதுக்கும் கவலைப்படாமல் கால் பண்ணு அப்படின்ட்டு. வேறு லெவல் கேரிங் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்பலாம் இல்லை, எப்படி போகணுன்னு கேட்டேன். அந்த டைமில் நான் ஏன் போகணுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். பேசிகிட்டே வழி மாறிட்டேன். இந்த பக்கம் தான் போகணும் போல். நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன், முன்னாடி பின்னாடி யாரும் இல்லை. சரி போகலாம், இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், பைக் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அட்லீஸ்ட்டு பாதி தூரமாக போயிட்டு என்ன இருக்கோ அது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஆனால் வெளிச்சம் கம்மியாகிறதுக்குள்ள ரிட்டர்ன் வந்துடணும், இல்லைன்னா சோழி முடிஞ்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது பாயிண்ட்டு அதுதான் டாப் எண்டு. இதெல்லாம் போகணும். லோ லைட் ஆகிடுச்சு, மழையும் பெய்யுது, எனர்ஜியும் கம்மியாயிருச்சு. ஏற முடியுமான்னு தெரில. மணி இப்போது 3:40. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோம், அங்கே போயே ஆகணும். குடிச்சு பார்ப்போமா தண்ணியை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாசா இருக்கு. சூப்பரா இருக்கு தண்ணி, சிறுவாணி தண்ணி மாதிரி. வழி இங்க இருக்கா? நான் இதா வழி நினைச்சு போயிட்டு இருக்கேன். யாருமே இல்லை, தனியா இருக்கேன். நீர் ஊத்து, மழை பெய்யுது. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல வியூ. நம்மளை ஃபோட்டோ எடுக்க இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். பேக் சைடு சூப்பராக இருக்குல்ல. அங்கே மலை ஏறும்போது இதெல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு பழன்னு வந்துட்டு இருந்துச்சு தண்ணி. இப்போ மேலே ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால மண் மிக்ஸ் ஆகி வருது ஃபுல்லாக. மணி 4:30 ஆச்சு. 1.5 மணி நேரம் நடந்தாச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் நடந்தால் தான் மேலே போக முடியும். பாகு இருட்டில் ஒன்றும் தெரில. சமயம் கீழே இறங்கலாம், அதான் சேஃப்னு தோணுது.
இன்னொரு டைம் வரணும். ரொம்ப பிடிச்ச இந்த மலைக்கு வந்தோம், அவ்வளோதான் இருக்குது, ஏற முடியலையான்னு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். இந்த டைம் ஏற முடியல, மேலே ஃபுல்லாக ஃபாகு. நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன். அடுத்த டைம் இங்கே வரதுக்கு சான்ஸ் கிடைச்சா என்னன்னா அது ஏறிதாகணும்.